இது வந்து 100 கால் மண்டபம். இது எப்படின்னா கோயிலுடைய சுற்றுப்புற பகுதி பின்னாடி சுற்றி வர்றது. இது வந்து மக்கள் வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கிறதுக்காக சுற்றி கட்டப்பட்ட ஒரு இடம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த வியூ பாயிண்ட்டே. இங்கே உட்காந்துட்டு நம்ம அப்படியே, இது வந்து பழமையான கோயில் தான் இந்த மாதிரி அமைப்பை நீங்கள் பார்க்க முடியும். சில கோயிலெல்லாம் வந்து தெப்பக்குளம் இருக்கும், ஆனால் கோயில் தனியாக இருக்கும், தெப்பக்குளம் தனியாக இருக்கும். இங்கே எப்படின்னா கோயிலை ஒட்டின மாதிரியே தெப்பக்குளம். பயங்கரமான ஆழமான குளம் இது. இப்போ இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கோயிலோட அமைப்பு வந்து இப்படி இருக்கு. கோயில் இதுதான் கோயில் அமைப்பு. இந்த கோயில் அமைப்பு இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா தண்ணி வந்து இப்படி இந்த பக்கம் விழுந்து வெளிப்புறமா கீழே விழுற மாதிரி தான் கட்டுவோம். ஆனால் இவங்க கட்டிக்கிறத பாருங்க, இப்படி பள்ளமா இருக்கு, கோயிலை நோக்கி போற மாதிரி இருக்கு. அப்ப தண்ணி உள்ள போய் வேற வழியாட்டி வெளியில வர மாதிரி மெத்தடா? இது என்ன மெத்தட்னே புரியல. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் நல்லா. இந்த மாதிரி கிராஸ்ல இருக்கு. இப்படி இருக்கு இந்த மாதிரி மெத்தட்ல, தெரியுதுங்களா? இப்போ நாங்கள் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட உடையார்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஒரு கோயிலை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது பெரிய கோயில். இங்கே பேர் வந்து இது பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. இது தூண் 100 கால் மண்டபம். இது தூணை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். இது வந்து சுண்ணாம்பு கல்லால் ஆனது. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? சுண்ணாம்பு கல்லால் ஆனது கோயில். நார்மல் சிமெண்ட்டோ இல்லை கிடையாது, சூரியங்கல். இது ஒரு விதமான கல். உள்ள செங்கல்லாம் இருக்கு பாருங்க. சுண்ணாம்பு கல்லால் ஆன கோயில். இதோட தூண்ல தான் இது அமைப்பு. பல 100 வருஷமா, 1000 வருஷம் கூட சொல்லலாம், வருஷமா எப்படி கட்டிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாவே இந்த நக்கல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜாயிண்ட்ல இங்க இருக்கிற எங்க ஊர் சைடு இருக்கிற எல்லா கோயிலுமே அந்த நக்கல் ஜாயிண்ட்ல வச்சு கட்டினதுதான். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? கருங்கல் தான். கருங்கல்லே ஒரு வகையான சுண்ணாம்பு கல். இது சூரியக்கல் இருக்கும், அதனால கருங்கல். இந்த ரோட்ல போடுவாங்க ஜல்லி, இந்த கிரஷர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம இது சுண்ணாம்புக்கல். எங்க இருந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. பல வருஷமா இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்கு பாருங்க. நன்றி.